அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அணியில தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வு கூட்டம் சொல்லி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அடிதடி சண்டைகள் தான் நடக்குது. திண்டுக்கல் சீனிவாசன் செம்மலை அவர்கள் தலைமையில சேலம் ஓமலூர்ல நடைபெற இருந்த அந்த கள ஆய்வு கூட்டமானது எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே போய் அந்த கள ஆய்வு கூட்டத்துல கலந்துகிட்டாரு. ஊடகவியலாளர்கள் உள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே டோக்கன் கொடுத்து உள்ள அனுமதிக்கப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் வருது. மோகன், வணக்கம். நேர்மின் குழு நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம். என்ன எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஆய்வு கூட்டத்துல இவரே போயிட்டாரு? என்ன ஏகப்பட்ட இடத்துல அடிதடி நடந்துட்டு இருக்கு, இங்கேயே அப்படி பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாரோ? இல்ல, எல்லா இடங்கள்லயுமே நமக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாரெல்லாம் நியமிச்சு நீங்க கள ஆய்வு கூட்டத்துக்கு தலைமை தாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சோமோ அவங்களுமே நம்மளுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டுலதான் இருக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்த இடத்துல கன்னியாகுமரியிலயோ திருச்சியிலயோ திண்டுக்கல்லையோ பேசுறது விஷயம் இல்ல, நம்ம பகுதியிலே நமக்கு எதிரான ஒரு குரல் வந்து விடுமோ என்கின்ற பயத்துல உலகத்திலேயே உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய கள ஆய்வு கூட்டத்துல டோக்கன் சிஸ்டம் கொடுத்து உறுப்பினர்களை உள்ள அனுப்பியது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில இந்த ஓமலூர் கள ஆய்வு கூட்டமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இதற்கு முன்பு நடந்த கள ஆய்வு கூட்டங்கள் கொடுத்த அடி வழி அவர்கள் உணர்த்தி இருக்கக்கூடிய கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல மாற்றங்களை கொடுத்திருக்க வேண்டும். அவர் ஏமாற்றத்தை தான் திரும்பி தொண்டர்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓமலூர்ல நடந்த விஷயத்திலே கூட செய்தியாளர்களுக்கு உள்ள அனுமதி இல்லையா, செய்தியாளர்கள் உள்ள கூடாதான். அப்ப அதையும் தாண்டி உள்ள வாக்குவாதங்கள், கைகலப்புகள், அடிதடிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், இல்ல நடந்தேறி இருக்கலாம். அது வெளியில தெரியாம மூடி மறைச்சிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி இந்த கள ஆய்வு கூட்டம் நடத்துறதே கொஞ்சம் பயப்படுறாரோ? கள ஆய்வு கூட்டம் நடத்த மட்டும் அவர் பயப்படல, தேர்தல்னா பயப்படுறாரு, நிர்வாகிகள்கிட்ட ஒரு கூட்டம் போடணும்னா பயப்படுறாரு, பொதுக்குழு செயற்குழு கூட்டணும்னா பயப்படுறாரு. எல்லாத்துக்குமே பயம் அவருக்கு. ஒரு தொடர்நடுங்கியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தற்போது வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை அதிமுக தொண்டருக்கு ஒரு உத்வேகத்தை தரல. அதுதான் நடந்து முடிந்திருக்கக்கூடிய கள ஆய்வு கூட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க. ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைவரை பார்த்தாலே ஒரு தொண்டை வைப் ஆகணும், வைப்ரேஷன் ஆகணும். தலைவனை பார்த்து ஒரு உணர்ச்சி வரணும். அந்த உணர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தா அதிமுக தொண்டர்களுக்கு வரல. இல்ல, எடப்பாடி பழனிசாமி பார்த்தா ஒரு வைப்ரேஷன் வரத்தானே செய்யுது. இல்ல, அது நெகட்டிவ் வைப்ரேஷன். நெகட்டிவ் வைப்ரேஷனை பத்தி நம்ம பேசல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தா அதிமுக தொண்டர்கள் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. அதிமுகவை அதால பாதாளத்துல தள்ள போறாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அது வேற. ஒரு தலைவர்னா புரட்சி தலைவரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் வரும். அதற்கு பின்பு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை திமுக காரங்க பார்த்தா கூட கையெடுத்து இப்படி கும்பிடுவாங்க. ஐயாவை பார்த்துட்டா பார்த்துட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு தலைவருக்கு இருக்கணும். அந்த வைப்ரேஷன் தொண்டர்களிடத்திலும் மக்களிடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இன்று மட்டுமல்ல என்றுமே பெற முடியாது. சேலத்துல ஓமலூர்ல நடக்கிற அந்த கள ஆய்வு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி டைரக்டா போறது அந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, திருச்சி இந்த இடங்கள்லாம் நடந்த அந்த அடிதடி சண்டைகளை பார்த்து பயம் வந்துருச்சோ? திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், தங்கமணி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், SP வேலுமணி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், இதெல்லாம் வெவ்வேறு பகுதிகளில் அந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்குள்ளேயே இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா ஒருங்கிணைந்த அதிமுக பத்தி பேசிட்டு போயிட்டா, நம்மளால இந்த சேலம் மாவட்டத்துக்குள்ள கூட சேலம் மாவட்டத்திற்கு உள்ளாக கூட நம்மளால அரசியல் முடியாது என்கின்ற வருத்தத்துல டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி தேர்தலில் டோக்கன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருக்கலாம். உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கட்சி கலாய்வு கூட்டத்துல ஒரு டோக்கன் சிஸ்டத்தை கொடுத்து நான் வர்றேன், என்னுடைய தலைமையில இந்த கூட்டம் நடக்கணும், நல்லபடியா நடந்துச்சுன்னு பேர் வரும்னு சொல்லிட்டு அதற்காக டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட. அவருடைய தலைமை அதிமுகவுல எந்த இடத்துல இருக்குது என்று நம்மளை சிந்தித்து பார்த்துக் கொள்ளலாம். ஈரோட்ல நடந்த கலாய்வு கூட்டத்துல கூட இப்ப SP வேலுமணி அவர்கள் தலைமையில தான் நடந்துச்சு. அங்கேயும் ஒரு கூச்ச குழப்பம், இது முட்டல் மோதல், அடிதடி எல்லாம் நடந்திருக்கு. கொங்கு மண்டலத்துக்குள்ளே இப்படி நடக்குது, ஆனா நம்ம ஊர்ல நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாரா என்னமா? அந்த அந்த பயம்தான் அவருக்கு. என்ன அவர் நினைச்சிட்டாரு, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் நம்மளுடைய கோட்டைன்னு நினைச்சு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே காமிச்சிருச்சு. கோயம்புத்தூர்ல உங்களை 3ஆம் இடத்துக்கு போக வச்சு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை இங்க ஒண்ணும் கிடையாது பண்ணிட்டாங்க. பொள்ளாச்சிலி 3ஆம் இடத்திற்கு அதிமுக போய் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஒண்ணுக்குமே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருந்தது.
ஈரோடுல நடந்த அந்த கலாய்வு கூட்டத்தில் நடந்த அந்த கைகலப்பு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, அப்ப அடிமடியிலே கை வச்சுட்டாங்க, அடிமடியிலே நம்ம கொங்கு பெல்ட்லயே வந்து நமக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு நம்மளுடைய மக்கள் வந்துட்டாங்க, யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைச்சோமோ அந்த மக்களே வந்து இன்னைக்கு நம்மளுடைய தலைமை வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி விட்டது. எல்லா பக்கமும், அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் முன்னாள் முதலமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவு இருக்குது என்று நம்ம நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனா அது அப்படி இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகள்ல, குறிப்பா கொங்கு பகுதியில வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு என்று தனி செல்வாக்கு இருக்குது. அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டும் நம்மளுடைய தலைமையை மீண்டும் நிரூபிக்க போறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து நடுங்கி இந்த ஓமலூர்ல நடந்த கலாய்வு கூட்டத்துல அவரே போய் கலந்து, நான் தாப்பா கட்சிக்கு தலைமை, நம்ம மாவட்டத்துல என்னை ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போய் கலந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, இப்ப செம்மலை இருக்காங்க. அந்த 2 பேருக்கும் அந்த அந்த இடத்துல வந்து மரியாதை இல்லாம தானே போகுது. அவங்க தலைமையில தான் கலாய்வு கூட்டம் நடத்துறதா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி திடீர்னு போய் நான் நடத்திக்கிறேன் அப்படின்னா அப்ப அவங்க 2 பேத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்க நீங்க அந்த அந்த பார்வையில பாக்குறத விட இப்படி பாருங்க. இன்னைக்கு வந்து திருச்சியில நடந்த ஒரு கூட்டத்துல வந்து சொல்றாரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் 50 கோடி 100 கோடி கொடுத்தாதான் நம்மகிட்ட கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்றாரு. அது திருச்சியில ஒரு டெல்டாவில சொல்லும் போதே அது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு சேலம் ஓமலூர்ல போயிட்டு இதே முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில தாங்க 7 தொகுதியில டெபாசிட் போயிருச்சு, 2 தொகுதியில அதிமுக நாடாளுமன்ற தொகுதியில் 4ஆம் இடத்துக்கு போயிருச்சுன்னு சொல்றாருன்னு வைங்க. ஒரு பேச்சு சொல்றோம், ஒருவேளை சொல்றாரு, உளறிடுவாருங்கிற ஒரு பயத்திலே எடப்பாடி பழனிசாமி போயிருப்பாரு போல. இல்ல அது உளறல்னு சொல்றதை விட உளறல் கலந்த உண்மைன்னு சொல்லலாம். உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாயிரும்ல. அப்ப அவர் சுதாரிக்கிறாரு, ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியல, நம்மளே போயிருவோம், இவங்களை பேச விட்டா உண்மையை சொல்லிடுவாங்க, நம்ம தலைமைக்கு ஏற்கனவே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது, ஆக அந்த எதிர்ப்பை தற்பொழுது நம்ம மாவட்டத்துக்குள்ளாக மறைக்கணும்னு சொல்லிட்டு இவர் நேரடியா போய் ஒரு சில விட்டமின்கள் கூட கொடுத்திருக்கலாம். விட்டமின்கள் வந்து பொதுக்குழு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு டாப் அப்ப வந்து அங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் வந்து கொடுத்திருப்பதாக ஒரு தகவலுமே சொல்றாங்க. அதெல்லாம் கொடுத்து ஆஃப் பண்ணி அரசியல் பண்றாருண்டா, வெறும் சேலம் மாவட்டத்துல மட்டும் ஒரு அரசியல் பண்ணா போதுமாங்க? நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதா? இப்ப ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நிர்வாகிகள் கூட கொதிச்சு எழுந்துட்டாங்க. மிகப்பெரிய கோபத்திற்கு காரணமே இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலைப்படுத்தி நம்ம களத்துக்கு போனோம் அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை வச்சிருந்தாலும் அது வெற்றி இலையாக மாறிவிடும் சொல்லிட்டு அதிர்ந்து பயந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை தூக்கி தூர வீசணும்னு சொல்லிட்டு தான் இந்த கலாய்வு கூட்டத்துல பூரா கலைபரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலாய்வு கூட்டத்தில் கூட பாருங்களேன், தொண்டர்கள் உள்ள போக கூடாது, இதே செய்தியாளர்கள் உள்ள போக கூடாது, டோக்கன் சிஸ்டத்துல உள்ள ஆளை வந்து அனுப்பணும். இப்படி வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை வந்து கலாய்வு கூட்டம் வந்து நடத்தாம இருந்தாதான் நினைக்கிறேன். இல்ல, நான் தலைவர், நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் வந்து அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்துக்கு வந்து தலைவர் நான் தான் சொல்லி எப்படி காமிச்சுக்கிற முடியும்? இது போல கலாய்வு கூட்டத்தை நடத்தி எல்லா இடத்துலயும் என்னுடைய பெருமையை பேசணும், எனக்கு விசுவாசமான ஆட்களா நான் வச்சுக்கிறேன் கட்சியில, நான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. எதிர்கட்சி தலைவராக நான் இருக்கணும், திமுகவிற்கு எந்த ஒரு தொந்தரவும் வராம நான் தமிழ்நாட்டுல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற கூட்டங்களை நடத்ததான் செய்வாரு. அதை பூரா முறியடிக்கிறதுக்கு தொண்டர்கள் தயாராயிட்டாங்கல்ல. இன்னும் அதுல பாருங்க, என்ன போக போக ஆரம்பத்துல ஒரு 4-5 மாவட்டங்கள் நடந்த கலாய்வு கூட்டத்திலே இவ்வளவு பெரிய எதிர்ப்புனா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கூட எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்புகள் வரும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். இதே நிலை வந்து தொடர்ந்துகிட்டே போதுன்னு வச்சுங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில 2026ல நீங்க வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறீங்க, அப்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். வாய்ப்புகளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய இரட்டை இலை, இது இரட்டை இலை இல்ல, வெற்றி இலை. அந்த ஒரு சூழ்நிலை தான் தமிழகம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களும் அதுதான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த வெளிப்பாடுதான் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் பூரா செல்லும் இடமெல்லாம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கைகலப்பு அடிதடியா மாத்துறாங்கல்ல. அதனை விட ஒருபடி மேல போய் ஸ்டேஜ்ல நின்று மைக்க புடிச்சு தொண்டர்கள்ட்ட கதறாங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா. ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையா செயல்படணும், நம்மளுடைய பொது எதிரி திமுகன்னு சொல்லிட்டு பொது வெளியில பேசுறாங்கன்னா காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை போதாது போதாது போதாது, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு ஒரு முகம் ஒண்ணு வேணும் இல்லைங்களா? புரட்சித் தலைவரை போல, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை போல ஐயா ஓபிஎஸ் அவருடைய முகத்தை காமிச்சுதான் நம்ம 2026ல களத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க முன்னாள் அமைச்சர்களும் கழக நிர்வாகிகளும். இப்ப பொதுக்குழுவிலே வந்து பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தொடர்ந்து வந்து ஒவ்வொரு இது கலாய்வு கூட்டத்திலே வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படுது, அடிதடி எல்லாம் வந்து நடக்குது, இதையெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். இது நம்ம ஒரு சொந்த மாவட்டங்கிறதுனால
நம்ம பேர் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியில வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கள ஆய்வு கூட்டத்தை எப்படியும் கச்சிதமா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் வந்து இன்னைக்கு அந்த கள ஆய்வு கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறாரு. இப்படி யாரையுமே உள்ள விடாத அளவுக்கு ஒரு கள ஆய்வு கூட்டம் நடத்துற எடப்பாடி பழனிசாமியை எந்த தொண்டரும் ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. நன்றி, வணக்கம். நன்றி.